ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிஎன் தக்லைஃப் சேனல்ல இருந்து டீமன் ஸ்லேயர் தக்லைஃப் தான் பார்க்க போறோம். நாங்க வந்து சீசன் 1 வந்து இங்கிலீஷ்ல தான் பார்த்துருக்கோம், தமிழ்ல பார்க்கல. ஸோ அதுக்காக இந்த தக்லைஃப் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி ஏற்கனவே தக்லைஃப் போட்டிருக்கோம் டீமன் ஸ்லேயர். பட் அதனால இப்போ வந்ததே வருமா என்னன்றதுலாம் எனக்கு தெரியல. சீசன் 1 தக்லைஃபாக இருக்கும்னு நினச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டுக்கு போங்க. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. ஓரமா போயிடுடா. அவ நான் கட்டிக்க போற பொண்ணு. ஃபர்ஸ்ட் நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. இதெல்லாம் இங்கிலீஷ்ல மிஸ் பண்ணேன். இப்போவாது சொன்னி டீமன்ஸ் கூட சண்டை போட்டு ரொம்ப களைச்சு போயிட்டேன். என்ன கேக்க என்னதான் சொல்ற? என்ன பொறிச்சு தின்னுங்கன்னு சொல்லுது. அட பாவி. பண்றதையும் பண்ணிட்டு எப்படி பாக்குறா பாரு. நிறுத்துடா அந்த பார்வைய. நான் என்ன வயல்ல போற பூச்சியா இல்ல புழுவாடா அப்படி பாக்குறேன். நீ தான்டா காரணம். கல்யாணத்துல முடிய வேண்டிய என் காதல் இப்படி வரப்புல முடிஞ்சு போச்சே. பா டப்பிங் ஆர்டிஸ்ட் வேற லெவல் தான். நல்லா இருந்தது. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோங்க. இந்த டைலாக் தமிழ் சூப்பராக பண்ணிக்கிறாங்க டப்பிங்க. கல்யாணத்தில் பண்ண வேண்டிய வரப்புல வந்து நிற்க நல்லா இருக்கு. நல்லா பண்ணிக்கிறாங்க அண்ணா. ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்கடா, நல்லா வரப்புல நிற்க வச்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். இங்கிலீஷ்ல பார்க்குறப்போ இதே மாதிரி தான் இருந்தது. படபடன்னு பேசுவாங்க. பட் நம்மளுக்கு அந்த வார்த்தை புரியாது இல்லையா. நம்ம நின்று நிதானமாக தான் இங்கிலீஷ் நம்மளுக்கு வரும். அவ்வளோ வேகம் புரியாது. பட் தமிழ்ல வேற லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். இன்ச்சா சிரிக்கிறாங்களே, அது இந்த வாய்ஸ் ஐப்புல கத்தி பேசினதுல வேற லெவல்ல இருக்குங்க. என் கட்டானம் மேல பட்டா நீ அதுக்கும் மேல போயிடுவ. ஏன்னா சின்ன பசங்க வச்சிருக்கிற கட்டானா இல்ல இது. பல பேர் சதைகளை பதம் பார்த்த கதைகள் இந்த வாளுக்கு ஏகப்பட்டது உண்டு. இங்க பாயிட்டு ஃபயர் ஆகிருக்கு, அங்க பாயில நம்ம காமெடியா பார்த்தோம். வாய மூடு. நீ யாருன்னு மரியாதையா சொல்ல. அந்த பாட்டியா? நீங்க கண்டிப்பா டீமன் ஸ்லேயர்ஸா தான் இருக்கணும். உன்னை பார்த்தாலும் பலவீனமா தெரியுது. என்ன பண்ற? உள்ள வந்து அடிச்சுக்கங்க. பாட்டி தெளிவா தான் இருக்கு. என் கூட மோதுரா. உன் பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை தோக்கடிக்கிறேன்டா பயந்தாங்கோலி. நான் ஒன்னும் பயந்தாங்கோலி இல்ல. என்னோட பேரு கமாடோ டான்ஜிரோ. காமா போக்கா குமுறு குமுறு குமுறு. அது டான்ஜிரோ சிம்பிளா சொல்லடா. என்ன பண்றது? இப்ப இதான் நிலைமை. நம்ம கட்டானா வேணா இப்போதைக்கு பின்னாடி மறைச்சு வச்சிடலாம். போடாததுனால எவ்வளவு சட்ட சிக்கல் வருதுன்னு பாத்தியா? நீ தானே பின்னாடி மேட்ச் சொன்ன, அதான் பண்ணிட்டான். அதுக்கு பதிலா என் கூட சண்டை போட்டாதான் சமநிலை ஏற்படும். நீ சம்மதிச்சா இங்க சமாதானம். இதனால எனக்கு சக்தியும் பெருமையும் சேர்ந்து அதிகரிக்கும். இந்த பவர் பெருமை எல்லாம் ட்ரைனிங் பண்ணா தானா வரும். பெட்டன் வாய்ஸ் பண்ற எனக்கு அது சொல்லும் போது வேற மாதிரி கேட்டுதுங்க. அவரு பெருமை. ஒரு வாட்டியாவது என்னோட பேரை நீ சரியா சொல்லிருக்கியா? யோசிச்சு பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உன் பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. கனாபகா கும்பச்சோ. சொல்றது தப்பு. சக்காரக்கு கின்கோரோ. இட்டாரக்கு டொண்டடோ. எல்லாமே தப்புடா. இன்னொரு அசிங்கமா நான் சொல்லுவோம் போல. ஐயோ இல்லைங்க, இந்த ரீல் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இங்கிலீஷில் போடும்போது பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக சிரிச்சிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி இந்த ஒரு இதை நான் பார்த்துருப்பேன். அந்த பேரை தப்பாக சொல்லி பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். பரவாயில்லைங்க, தமிழில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலாக சூப்பராக வந்திருக்காங்க. நடுக்காட்டுல தொங்க விட்டான், எப்ப கட்டி விட்டான்? இவனுக்குள்ள இப்படி ஒரு வேகம். இவ்வளவு தூரம் அடிபட்டுருக்கு, அது கூட உரைக்காம நீ சண்டை போட்டுட்டு இருக்க. கத்தி பேசினா கத்தி சண்டை ஆயிடுமா? ஏய், கத்தி பேசு. உள்ளுக்குள்ளே பேசிட்டு வேகமா நடந்தா எப்படி எனக்கு கேட்கும்? ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுட்டு போ. நல்லா வச்சு செய்வாங்க இந்த காயம். ட்ரைனிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ வரலையா? இன்னொசுகே ஜெனிட்சு, உனக்கும் தான் சொல்றேன். நான் நல்லா தான் பண்ணேன். ஆனா எனக்கு பலத்த காயம் பட்டிருக்கனே. நீ கொஞ்சம் அவங்க கிட்ட அறிவிச்சிடு. வராதான் எனக்கு ஆச்சரியம். அவனா போய் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி இப்படி நடந்தது கூட வர்றதுக்கு நீ இருக்கவே மாட்ட. ஒரே போடா போட்டுருவ பாத்துக்க. ஐயோ ஒன்னும் இல்ல. உனக்கு நல்லா மூச்சு வாங்குது, வேர்க்குது, இத உதறது பாரு. என்னடா போற போக்குல கலாய்க்கிறீங்க.
நடவடிக்கை குழு காலையில ஆரம்பிக்குது. அதுல கலந்துக்க எடுக்க விருப்பம் இல்ல. கலந்துக்க வேணாம்னா ஏதோ ஒண்ணு தடுக்குது. காத்தோட்டமா இப்படி வருதா? திட்டு வாங்காம பொண்ணுங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நேசிக்கோ செல்லம். செல்லம் வா வா அவன் கால்ல பேச. ஏய் முராட்டா, நீங்க இங்க இருந்து போங்க. இவங்கள நான் பாத்துக்கிறேன். படுக்கையில உச்சா போற நீ எல்லாம் எங்களை காப்பாத்துற. நான் அப்படி பண்ணத பத்தியடா பண்ணி தலையா. அவ்வளவுதான் முன்ன. ஏன் கேட்டு வாங்கலாம்? அப்புறம் ஏன்டா என்ன தடுக்கிற? எடுவோ வாழ போட்டு தள்ளுவோம் அந்த டீமனை. அப்பா. ஓரமா போய் வேடிக்கை இல்ல நான் வழிபட மாட்டேன். இது டான்ஜிரோ ஓடுது. அஞ்சிரோனா மூஞ்சி கேஞ்சிரும். டிஆர் பழகுது. என்ன இறக்கி விடு. அந்த பொடி பையன் என்ன பண்ணி தரேன்னு சொல்லிட்டான். அவனை என்ன ஊரே பண்ணி அதான் பாரு. நீ வாய மூடு. அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. இல்ல அவ்வளவுதான். நான் திரும்ப வந்து உன் வாயில கத்திய விட்டு ஆட்டண்டா. அப்பா டேய். அடங்கோயால யாரா இவன்? பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கா. ஓ இன்னஸ்கே ஃபர்ஸ்ட் கழுவிட்டு பாரு. அழகாண்டா. பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, உங்களுக்கு பொறுக்காதே. இங்கிலீஷ் இல்லையே. நம்பி வந்தவன நான் தான் காப்பாத்தணும். இது வேற லெவல். காது வழியா என் நாக்கு விட்டுவ மூளைய உரியிற பாக்குறியா? ஏன்னா எல்லாரும் இப்படியே பேசுறீங்க. செஞ்சமில்ல சம்பவம் செஞ்சமில்ல. ஐயோ என்னடா இது குத்துனா உள்ள போவே மாட்டேங்குது. காப்ஸ்ல மெம்பரா இருந்துகிட்ட டீமனை கூட்டிட்டு வந்த முட்டாளுக்கு வந்தானா? ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வெறுத்துட்டேன். நீ விடுற கதையெல்லாம் கேட்க நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? இதான் வின்னு வின்னு வலிக்குது. என்ன மன்னிச்சிரு. அதே மாதிரி தானே எனக்கும் வலி எடுத்திருக்கோம். என்கிட்ட மன்னிப்பு கேளு. வேணா வேணா நான் எவ்வளவு கதர்னேன். கேளு மன்னிப்பு. பண்ணிட்டானா? மரியாதையா மன்னிப்பு கேளு. கேளு கேளு. ஃபர்ஸ்ட் கேட்டனா அவர் கோவம் வரும். எளிமையான யோசனை தான் வலிமையா அமையும். கட்டானவ வச்சு வெட்டும் போது அது சிக்கிக்கிச்சுன்னா இன்னொரு கட்டானவ வச்சு அதை 4 தட்டு தட்டினா போதும். சோலி முடிஞ்சிரும். நாக்கு வலிக்கிறதுக்கு நாங்க 2 அதுக்கு பாடம் எடுத்துக்கிறேன். பெட்டிய நீ போட்டவே இல்லையாடா? காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. டேய் இன்னசுக்கே உன்னையே நீ என்ன விட்டு அப்பால போ. ஏய் நெசுக்கே நின்றடா மாட்டேங்க. போஸ்ட் ஃபார்ம் தண்டர் ரம்மிக்க வச்சாங்க. ஆற மாதிரி ஆற. இதோட உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா ஒரு சாப்பாடுனா அதுல ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். அவன் சொல்றதுல என்ன தப்பு? ஒண்ணும் இல்ல, உங்க மண்டையில அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடிப்பட்டது உன் மண்டையிலடா கொய்யா. முதல்ல அந்த கம்மலை கழட்டு. என் பேரு அஷிபிரா இனோசுகே. அதெல்லாம் சரி, பட்டனை போடு. என் பேரு அகட்சுமா செனிட்சு. அழகா இருக்குல்ல? அது என்ன மண்டை மஞ்சள் இல்ல குடிச்ச மாதிரி? வராது. ஐயா இல்லைங்கய்யா, இது என்னடா வாய் நீளுது? அவனோட படிவா பேசுறா. இன்னஸ்கே தான் எழுந்து பேசுறது. பாவம்டா, அவன் எல்லார்ட்டையும் அடிவாங்க. என்ன இவனோட உடம்பு இப்படி வளையுது? பார்த்தா இவன் டீமன் நினைச்சிட்டான். எப்படி வளைச்சு ஒண்ணு வச்சம் பாத்தியா? எலும்புன்னு ஒன்று இருந்தா தானே டிஸ்லோகேட் பண்ணி போறான் தானே. என்னதுன்னு யாராவது சொல்லுங்கடா. இது எனக்கு தெரிஞ்ச இது அதுவா தான் இருக்கணும். இந்த ஊரையும் இந்த மக்களையும் ஆடுறது இதுவா தான் இருக்கணும். இவ்வளவு நீளமா இருக்கு பாரு. எல்லாமே ட்ரெயின் பார்க்கறப்ப இப்படிதான் சொன்னாங்க. கிளம்புது. நல்ல தூக்கத்துல இருக்க போல இருக்கு. இருந்தாலும் உஷாரா இருக்கணும். ஹேய் சி, இது ட்ரெயின். நீ பார்த்ததே இல்லையா? ராஜிரோ அதான் பொண்ணுங்களை தொட முடியுமா? சும்மாவே பொண்ணுங்களுக்கு முச்சுக்கு முச்சுக்கு நல்லா பெருசா இருக்கும். அவங்க காலு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சும்மா நம்மள தாண்டி போனாலே நீ எதை சொல்ற? பொண்ணுங்களை பார்த்தாலே பத்தி கொண்டா. எல்லாமே தப்பா கேக்குது. என்ன ஏமாத்திட்டீங்களா? இது டப்பிங் எல்லாமே அப்படிதான் கேக்குது. பயமுறுத்துறாங்க.
இருந்து என் பொருளோட சேர்த்து பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். சொல்றத கேளு இனோசுகே. ஒரு வேளை இது இந்த நிலத்தை காக்கிறதுக்காக வந்திருக்கலாம் இல்லையா? எதுவும் தெரியாம நீ அப்படியே தாக்க போகாத, தப்பாயிடும். மூஞ்சிலே துப்பிடுவேன். இத ட்ரெயின்னு சொல்றேன்ல. வாய மூடு. ஒன்னு அனுப்புனாங்க நான் சொல்றேன். இப்ப நான் உன்னை எங்க அனுப்புறேன்னு பாக்குறியா ஜில்பா தலையா? என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உச்சி முடிய கொத்தா பிச்சிடுவேன். ரொம்ப அரிதான ரத்தம் அப்படின்னு அர்த்தம். பசங்களா ஒரே கொத்த கொத்தி போடுவேன். காக்கலாம் காட்டுது. ஜெனிட்சு, என்னாச்சு உனக்கு? பயமா இருக்குடா. கிட்ட போக போக எனக்கு விளக்கேத்திடுவானுங்களோன்னு. எதுக்கு நடுக்காட்டுல நலங்க வச்ச மாதிரி உட்காந்துருக்கான் பயந்தாங்கோலி பையன். கொஞ்சம் தாளாட்டு படி தூளங்க. உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு போல. ஆமா, நான் அந்த விலை மதிப்பில்லாத மருந்து வாங்கியிருக்கேன். ஏதோ கோமா இருக்கீங்களோ? நான் ஷெல்ஃப்ல வைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் யாரோ திருடிக்கிட்டே இருக்காங்க. நீங்க சோகமாவும் இருக்கீங்க இல்லையா? நமக்கு பின்னாடி இருக்க மலையில ஏதோ பிரச்சனை. ஒரு விஷயமா நல்ல விஷயம் வருதா போல. போராடுதுன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் என்னால தாங்க முடியல. அங்க இருந்து நகர்ந்து அறுத்துடுவேன். போட்ட போட்ட 8 கால் பூச்சி. அம்மா மொட்டை போட்டு எடுத்துக்காது. நம்மளே இருந்தாலும் பயம். என்னடா இன்னைக்கு மொக்கு மொக்கு கியூட்டா இருக்கா? சீனியர் மிரட்டலா யூனிட்டி அம்மா இப்படி போஸ்ட் கொடுப்ப. ட்ரெஸ் கோட் தான் பார்த்தேன், வேற ஒண்ணுமே இல்ல. அடுத்தவங்க ட்ரெஸ் கோட்ல அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நீ உன் மண்டைய சரி பண்றா. ரொம்ப சவுண்ட் ஆச்சுடா கரெக்ட். என்னடா பெருசா பல்ல காட்டு? நான் இங்க இருக்கேன். முடிஞ்சா என் கிட்ட காட்டா. என்னடா? இவ்வளவு வீரமா வந்து நீ எவ்வளவு பெரிய ஆளு. உன்னை மிஞ்ச இங்க யாரால முடியும்? மல்தான் அடங்கறான். டேய், என்னால முடியும். இதெல்லாம் எனக்கு சப்ப மாட்டு. பன்னி மாஸ்க போட்டவ எல்லாத்தையும் பின்னி எடுத்துட்டான்னு எழுதி வைங்க. கண்டிப்பா சொல்ல டப்பிங் அதிகமா பண்ணல. சோ அது சின்ன கடிதான், அதை விட்டு தள்ளு. சின்ன கடியா? கொஞ்சம் விட்டா நானே சிலந்தியா மாறி இருப்பேன். என் கை கால எல் ஷேப்ல மாறுற மாதிரி ஃபீலிங். அது கொஞ்சம் சொல்லடா. தப்பு பண்ணிட்டியடா. அவ மூஞ்சி ஆட்சி குழப்பிட்டு தானே வந்திருக்கணும். அப்படி பேசுறத நிறுத்து. அவ என் மூஞ்சிய பார்த்து தான் பண்ணி தலைன்னு சொன்னான்டா. மோஞ்சிரும். அது மூஞ்சி. Get the man with the plan right here. Bring it swagger down right here. உன்னோட எளியவங்க கிட்ட நீ உன்னை இழந்தனா அதுக்கப்புறம் ஆத்மாவை அது அழிச்சிடும். புரியுதா? நாசமா போட இனோசுகே. இது வரைக்கும் நீ பொண்ணுங்க கூட பழகுனதே இல்ல, நல்லா புரியுதுடா. அதானே காட்டுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் காஞ்சி போயிருக்கிறவ நீ. உனக்கு என்னடா தெரியும்? நிறுத்து. கோபப்படுற. டீமன்ஸ் கூட என்னைக்குமே ஒத்து போக முடியாதுன்னு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்காக தான் உன்னை யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது. தங்கச்சியோட பழகுங்க உங்களுக்கு. ஓ அவ இதையே பங்கமா இருக்கு. அந்த மனசு கஷ்டப்பட்டு சீவி ஏற்றினா போக முடியாது. என்ன பிடிக்கலன்னு யாரும் சொன்னதில்ல. என்ன மன்னிச்சிரு. நிறைய பேருக்கு உன்னை பிடிக்கலங்கிற விஷயம் உனக்கே தெரியல போல இருக்கு. அவர் ஊருக்கே பிடிக்கும். என்ன பண்றான்? இப்பதான் புரியுது. நம்ம மேல இருக்கிற பயத்துல மரத்து மேல ஏறி அங்க இருந்து என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். நீ பயந்தாலும் உன்னை பத்தையா போடுவேன். அடிச்சு சாவடிச்சிரோண்டா பைத்தியக்கார பயலே. எங்கள பார்த்தா உனக்கு தெரியல இருக்கா? டொட்டாலாவ கொண்டு விட்டுட்டியா? கொஞ்சமா அசரனா பாரு. அப்பதான் ஆனா ஏன்னு தெரியல, அவன் வாசனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆளே பயங்கரமா மாறிட்ட.
யாருங்க நீங்க? இதே டெக்னிக்க மூஞ்சில பயன்படுத்தி நான் பாத்திருக்கேன். அப்ப நீங்க அவரோட ஃப்ரெண்டா? என்ன மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் இங்க பாருங்க. சொல்றல அசரானா பாத்தியா? இது என்னடா இது? முட்ல பாவம் சனிமே கலங்கி போயிட்டா. முட்ன சத்தம் 8 ஊருக்கு கேட்டிருக்கோம். அந்த சத்தத்தை கேட்டு எனக்கு கிறுகிறது போயிடுச்சு. அப்போ எவ்வளவு வலிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பையன் எவ்வளவு தைரியமா ஹஷராவை எதிர்த்து நின்னா. என்ன நக்கல் பண்றீங்களா? வாங்கினது நாமா? தெரிஞ்சு பேசு, தெரிஞ்சா பேசு. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த திருஷ்டி பொம்மை தலைய 12 கிசுகில ஒருத்தன் இல்லன்னு என் ஞான திருஷ்டில கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டான்ஜிரோ தான் இவனை பார்த்து பயந்து 12 கிசுகில இவனும் ஒருத்தன்னு சொல்லிட்டான். சரி நடுக்காட்டுல யாரு கேட்க போறான்னு நானும் அடிச்சு விட்டேன். அது ஒரு தப்பா? யாருக்கும் தெரியாம வெளியே போயிட்டாமா? என்னது வெளியில போறதா? அப்ப தப்பிச்சு போறதா உன் திட்டமா? எப்ப பார்த்தாலும் செத்துருவேன் பயந்துகிட்டு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்ன வண்டு கிபுட்சுஜி முசானே அழிப்போம். நானும் நெசுகோவும் கண்டிப்பா இதை பண்ணுவோம். முதல்ல 12 கிசுகி கல்ல கொண்டுட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார். டீமன்னா பயந்துருவோமா? மரியாதையா இங்க வா. இனோசுகே அப்பா வாங்க. அப்பாவாவது டப்பாவாவது. அவங்க அப்பா தான்டா வீடு இல்ல. இப்ப என்னால டொமியாக்காக்கும் பிரச்சனையா? இகரோ நீ இப்ப அப்படியே பாம்பு மாதிரியே யோசிக்கிற. எவ்வளவு அழகா வன்மத்தை கக்குற. என்னவா அது? பஞ்சபகச்சனியா? இப்ப நடக்க போறது ஃபுல் பாடி ட்ரைனிங். ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு புடி. ஆட்டத்துல வெற்றி அவளுக்கு கொடுத்துட்டு கனிய பொறிச்சிட்டப்பா. நாங்க டேஸ்டா இருக்க மாட்டோம். வாயில போட்டு வாய கெடுத்துக்காத. போட்டு அங்கேயே வச்சு ஏமாந்துறாத. அவுத்து பார்த்தா சொங்கி மாதிரி இருப்போம். வாயில போட்டு மெல்ல கூட முடியாது. நீங்க எது சொன்னாலும் அதை மறுக்காம அப்படியே ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். எதா இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். எப்படியும் நான் மறந்துடுவேன். உரிச்சு கழுத்தெலும்பு நொறுக்கிட்டாங்கன்னு மட்டும் தெரியும். உள்ள இருக்க போட்டியே வெளியே வந்து விழற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அது நிசத்தம் ஆயிடுச்சு. எவனோ புண்ணியவன் நல்ல வேலை பண்ணிருக்கான். இப்ப இவர் எது பேசினாலும் மெலோடியா தான் பேசுவாரு. அதை கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப எழுவாண்டா. முதல்ல வெளியில ஓடி. முட்டை விடுங்க. மாஸ்டர் பேசிட்டு இருக்கும் போது குறுக்கிட்டது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? முழு முயற்சி பண்ண ஜெனிட்சு. என்னோட முழு முடிஞ்சிருவானே. ஆயில ஒரு உலகமே தெரியல. அவங்கள அக்கா மாதிரி. என்ன மனுஷனே, என் பேர் அகாட்சுமா ஜெனிட்சு. நீதான் என்ன காப்பாத்தணும் டான்ஜிரோ. என்னது நான் உன்னை காப்பாத்துறமா? அப்புறம் நீ எதுக்கு டீமன் ஸ்லேயர் ஆன ஜெனிட்சு? உனக்கு வெக்கமான எதுவுமே கிடையாதா? எல்லாரும் இதே கேள்வி கேக்குறீங்க அவங்கிட்ட. எப்படி இருக்கீங்க? அந்த கத்தி தொலைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கட்டணவை நீ உடைச்சிருப்ப. வேற லெவல்ல இருந்ததுங்க. தக்லைஃப் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஹைலைட் வந்து நம்ம இனோசுகே தான். அதாவது எப்படி சொல்றது, ஒரு இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்குள்ள எல்லாம் என்ன பயத்துல, மரண பயத்துலயும் குழப்பத்திலயும் தயக்கத்திலயும் எல்லார் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழப்பம் இருக்கும். ஒரே ஒருத்தன் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்ஃபினிட் கேஸ்டலுக்குள்ள போன ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா லார்ட் இனோசுகே தாங்க. அதுதாங்க ஹைலைட்டே அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவன் தான் இருக்கான். வேற லெவலில் இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு என் செல்லங்கள்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அனிமி அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த அனிமியில். அதுவும் இல்லாமல் நான் தமிழ் டப்பிங் யோசித்தேன். ஏன்னா இனோசுகேல வந்து ரொம்ப படப்படப்படன்னு பேசுவான்.
எப்படி அது பண்ண போறாங்க அப்படின்னு இருந்துச்சு. பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. வேற லெவலில் இருந்ததுங்க. நம்ம இங்கிலீஷில் பார்க்குறப்ப எங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா அந்த ஐப்பு கத்த எங்களுக்கு காதே வலிக்கும். அப்படி கத்துவாங்க. எப்படாலும் அவங்க தமிழ் விம் பண்ணுவாங்க பார்த்தா வேற லெவலில் பண்ணி நம்மள பதற வைக்கிறாங்க. ஒன்றுத்துக்கு ரைமிங்கில் போடுறாங்களா, ரைமிங்கில் என்ன வந்துடும் அப்படின்னு நம்ம பதறோம். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்தது. இன்னும் ஃபுல்லாகவே வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. சரி, தக்லே பார்க்குற வரைக்கும் எதுவுமே தெரியல. நாங்கள் அடுத்த தனிமைன்னு பார்த்துட்டு இருக்கோமா, இப்போ இதை பார்க்குறப்ப ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குது. எல்லாருமே பிடிச்ச கேரக்டர் ஐஸ்வர்யாலேருந்து இவங்கலேருந்து எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. திரும்ப பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஏக்கம் வந்துச்சு. திரும்ப எப்படா பார்ப்போம், அடுத்து எதுவும் வரும். இப்போ இந்த மூவி வந்துச்சு தான், அது ஓடிடியில் வந்துச்சுன்றாங்க. பட் எங்களுக்கு கிடைக்கல. அதாவது திரும்ப பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறது இப்போ ஃபன்னாக இருக்கா, இப்போ இதுக்கு மேலே போகிறதுல சீரியஸ். ஸோ இது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இன்னும் வரலன்னு தான் சொன்னாங்க. இன்னும் அங்கேயே ஒன்றும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது கமெண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஏதோ ஃபால்ட் என்ன பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரோ ரொம்ப நாளாக கேட்டுனே இருந்தார், இந்த சேனல்லேருந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு வீடியோ. ஸோ சிஎன் தக்லேக்கு அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கரெக்டாக பாயிண்ட்டாக எடுத்து எல்லாத்தையுமே போட்டிருக்காரு. அதுமாதிரி சூப்பராக இருந்தது. செம்மையாக எடிட் பண்ணியிருந்தார். ஓகே, எல்லா வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.